முடிவண்ணா ரயில்வே தெருலேருந்து வரோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு நாய் கடிச்சிட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சிது. அதை அன்றைக்கி மட்டும் டிடி மட்டும் ஊசி போட்டுட்டு அதுலேருந்து ஊசி கவனிக்காமே இருந்தான். அது இப்போ என்னன்னா 2 நாளுக்கு முன்னாடி அவனுக்கு நாய் மாதிரியே பண்ண தண்ணி வந்து தட்டிலே குடிக்கிறான். அது 2 நாளாக பாதிச்சுட்டு இருந்துச்சு. நேற்று வந்து சேர்த்தோம் ஜிஹெச்சில். அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப விஷம் ஏறிட்டு இன்னும் இது பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது இதெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு நினச்சோம். இன்னைக்கு காலைல 9 மணி அளவில் இறந்துட்டான். இதுலேருந்து என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் அனைவரும் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. ஏதாச்சும் நாய் கடிச்சிட்டுனா எதாக இருந்தாலும் வீட்டில் சொல்லிவிடுங்க. உடனடியாக ஆஸ்பத்திரியில் போய் இது பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு விழிப்புணர்வாக இது பண்ணுறேன். எங்கள் ஃப்ரெண்டுக்கான மாதிரி வேறு யாருக்கும் ஆகக்கூடாது, அதுக்காக தான். அவர் வீட்டில் தெருவிலே இருக்கும்போது அவர் காலில் கடிச்சிட்டு, வலதுபுறம் காலில் கடிச்சிது நாய். அதை கடிச்சிட்டு இருக்கும்போது வீட்டில் சும்மா கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு 22 வயசு தான் ஆகுது. கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருப்பான். ஒரு எந்த இதுவும் இருக்காது அவனுக்கு. வீட்டில் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. வீட்டில் இருப்பான். வீட்டில் எதுவும் சொல்லல அவன். வீட்டில் சொல்லாதனால தான் அது மாதிரி ஆனது. அதனால் எல்லோரும் வீட்டிலாம் சொல்லிவிடுங்க. ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டுனா வீட்டில் சொல்லிவிடுங்க. அவங்க அப்பாட்ட சொல்லிவிடுங்க. டிடி வந்து திருவாரூர் பூந்தோட்டம் ஆரம்ப சுகாதாரத்தில் வந்து டிடி போட்டாப்புல. அதுலேருந்து ஒன்றுமே கவனிக்கல அவன். அப்படி ஊசி மட்டும் போடவே இல்லை. அன்றைக்கி ஒரே ஒரு நாள் கடிச்ச அன்றைக்கி மட்டும் ஊசி போட்டுனா அதுலேருந்து வர சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சுகாதாரத்துலேருந்து வர சொல்லியிருக்காங்க. இப்போ போகல. அவங்க வீட்லேயும் எதுவும் சொல்லலை. அதனால் வீட்டில் அவங்க எதுவும் கேட்கல. இப்போ நாய் தண்ணி வந்து தட்டில் குடிக்கிறான், டம்ளரில் குடிக்க மாட்டான். தொண்டையெல்லாம் வலிக்குது. இந்த நாய் ஒரு போகிறான், கொஞ்சம் நேரம் நடந்து போகிறான், அதுக்கப்புறம் சுருண்டை கீழே வந்துடுறான். அந்த நாய் அது மாதிரி தான் ஆகும். அது வெறி பிடிச்ச நாய், அது சொறி பிடிச்ச நாய். அது ஒரு 10 செகண்டு போகும், அதுக்கப்புறம் கீழே வந்துடும். அதே மாதிரியே பண்ணான் அவன். தண்ணி கூட தட்டில் தான் குடிக்கிறான். அதை அதனாலே மெடிக்கல் காலேஜில் வந்து நேற்று சாயந்தரம் 4 மணி போல் சேர்த்தோம். காலைல 9 மணி போல் இறந்துருக்காரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.